அங்கே எம்மூரு செய்யமானி நான் ஊரைக்கு பேர என்னதான் வண்டியும் பிள்ளைங்கிட்ட ஒண்ணும் இல்லண்ணா. ஏன் ஒண்ணும் இல்லைங்கிற ஒண்ணுமே இல்லைங்கிற எங்க எலி குஞ்சு கொடுத்தாங்க இதெல்லாம். ஏன் மாமா கோமாளி மாமா அப்பா என்ன பண்ற என்ன மட்டும் மாமான்னு கூப்பிட்டுருந்தா காய்ச்சல்னா கூட பக்கத்துல கடை வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தா வரமாட்டாடா இல்லைன்னா கொடுத்துரு. பெண்களை கண்டா ஏதோ பாட்டு கேட்டு வராது. யார பார்த்து என்ன வார்த்தையா கேக்குற? எங்க கோமாளிய பார்த்து நீ பாட தெரியுமான்னு கேக்குற? அப்படி சொல்லுவானா? 30 வருஷமா கூத்தாடுற 3 பாட்டு தான் கத்து வச்சுக்கிறான். அந்த 3 பாட்டு நாய் சுடுகளி பெரட்டுறா அப்படி பாட தெரியாது. ஒரு பெரட்டு பெரட்டுவான் பாரு. அப்படியே கேட்டா நீ என்ன பேசுற? ஒரு பாசம். நீ பாசமே வேண்டாம், நீ ரொம்ப வேஷம் போடுற. அண்ணா யார் அண்ணா? அண்ணா எல்லாம் கூப்பிட கூடாது, எனக்கு பிடிக்காது. பாடல் கேட்கிறாய் பாடுற பாட்டுல ஜனங்க பூரா சோழ பேரை தக்கின கருவிடி மாதிரி பூரா சொக்கி கீழே விழுவணும். ஏற்கனவே விழுந்து போயிட்டாங்க. ராசாத்தி ஒன்னா எண்ணி ராப்பகல்லா கண்ணிடிச்சே, ராசாத்தி ஒன்னா எண்ணி ராப்பகல்லா கண்ணிடிச்சே, ராணி உன்னை கண்ணிடிச்சே, மஞ்ச செவந்த பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா, மஞ்ச செவந்த பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா, மன்னார் குடிக்கு போய் வந்தேன் மல்லி பூ வாங்கி வந்தேன். திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் எப்படியா உங்க புண்டலாட்டம் அப்படியே விளக்கு பார்த்து கடை வாங்கி அடிச்சு என்னடா பத்தி தெரியுற? சொன்னேன்
ஏன்னா மானகட்ட புண்டவாயினே நானும் என்ன பேசக்கூடாதுன்னு பார்த்தா எல்லா பொம்பளைக்கு நானும் பொம்பளை நினைச்சு கூடாதுடா நீ வா சாமி மண்டியில அடிச்சு பாரு போனால் போகட்டும் இன்னும் நாட்டுக்கு நாடு அப்படி இருந்த போதிலும் ஆனால பிறந்த அப்பமார்களும் பெண்ணாய குடியாருமே குடிய தாய் தந்தைமார்களும் நாட்டுக்கு நாடு மகாநாடு ஏழு முகலும் சிறந்த நாடு இன்று ஒரு நாடகத்தை சதுநாட்டியம் செய்துள்ளாரே பச்சியம்மன் பூவாயி பாட்டப்ப சுவாமிக்காக வைத்த வேண்டுதல் நிறைவேறிய காரணத்திற்காக பாட்டப்பன் சுவாமி இன்று ஒரு நாடகத்தை சதுநாட்டியம் செய்துள்ளார் வைத்துள்ள நாடகம் என்ன நாடகம் இதுவும் தெரியாதா இதுவே தெரியல என்னன்னு கேளு இன்னைக்கு என்னடா நாடகம் வச்சிருக்காங்க ஏமா ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய மகனாவத்தான் அரவான் சண்டை நீங்க யாரு கிழட்டு என்னடா சொல்ற கிழட்டு வா லேட் ஆகி போச்சு வா அம்மா அந்தரங்க மாதர் வெச்ச அந்த ரங்க மாதரம் வெச்சிட சுந்தர வடிவழகி அந்த நடந்து பின்னே சடைக்குதுங்க என்னுடைய பெயர் தான் மண்டோதரி என்று சொல்லலாம் உன் பெயரோ மண்டோதரி உன் பெயர் அம்மா என் பெயர் தெரியாது ரசமா எனக்கு தெரியாதா ஐயா நீ என் பொண்டாட்டியா அடியே பாட பருவமுள்ள சோழ குயில போல ஆயிரம் தாதிமார்கள் எனக்கு ஆலயத்தில் ஏந்தி வர என்னுடைய பெயரோ அம்மன் திருவிடை மாது உன் பேரோ அம்மணி திருவணை மாது அம்மன் உன் பெயர் அம்மன் திருவணை மாதாக இருந்தாலும் உன் பெயர் மண்டோதரியாக இருந்தாலும் இருவரும் எப்படி பிறந்தீர்கள் யாரால் பிறக்கப்பட்டீர் என் தாய் தந்தை யார் தெரியுமா யார் சாமி அம்மம்மா பத்து மாதத்தால்
சாமி அம்மம்மா அடியே 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி என்னை அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த என் தாயாரோ தந்தையார் யார் தெரியுமா? தாயாரோ கனகவல்லி என்று சொல்லலாம். தந்தையார் கனகராஜன். கனகராஜன். அம்மம்மா அடியே என் தாய் தந்தை யாரு? யாரு? அம்மா தந்தையாரோ புனிதராஜன். தந்தையாரோ புனிதராஜன். அம்மா தாயாரோ புனிதவல்லி. ஓ தாயாரோ புனிதவல்லி. அப்படி புனிதராஜனுக்கும் புனிதவல்லிக்கு நான் திருவணை மாதி பிறந்திருந்தாலும் எங்களுக்கு ஆயி போச்சுடா. ஏமா தண்ணி கூட காலியாகி போச்சு. அண்ணாண்ட போய் பாத்ரூமுக்கு போய் கழுவிட்டு வந்துரு. ஓய் இந்த ஊத்துறாங்க ஒரு களி குடுப்பாங்கடா. கலிங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றீங்க? வா அப்படியே வச்சு அண்ணாண்ட போய் கழுவிட்டு வந்துரு. எனக்கு ஆயி போச்சு. நீ நாத்தனா இருக்கீங்க வரப்பிய. என்ன நடக்குது போறனாடி? உள்ளாரன்னு கொஞ்சம் சேர்த்து போடுங்க. நான் பேசுறது ஐ பேசுறானு தெரிய மாட்டேங்குது எனக்கு. பொன்னுவீசக்காரர் களி குடுப்பாங்கடா. அப்படி இல்ல, நான் வீட்டுக்கு தூரமாயி போயிட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போயிருப்பியா? என்னத்துக்கு? வீட்டு தூரம் போயிட்டு நல்லா குளியல போட்டு வெளியில மாறடிக்க புளிய கரைச்சு குடிச்சு விட்டுண்டா. மவுத்தால போயிருக்கணுமே. அவகிட்ட கேள்வி சொல்லுவேன் என் தங்கச்சி கிட்ட. ஏமா மவுத்தால போயிருக்கணுமே? அதல்லடா எங்களுக்கு தக்க 16 நிறைந்த பருவம் அங்க ஆன உடனே திருமணமா ஆகிவிட்டது. கல்யாணம் ஆகி போச்சா? எல்லா பொம்பளைங்களுக்கு 16 நிறைந்த ஒரு தக்க பருவம் உடனே எல்லாம் என்ன நடக்கும்? ஒரு நேரமா குடிப்பா கொஞ்சம். ஏப்பா ஒரு கையில வேப்பந்தலை கொடுத்து ஒரு கையில எலுமிச்சை பழத்தை கொடுத்து எங்க மூளையில உட்கார வச்சாங்களே. அப்ப பேய் பிடிச்சிருக்கும். எல்லாத்துக்கூட மூளையில உட்கார வச்சிருப்பாங்க. எல்லாம் நாசமாய் போயிட மாட்டேன். நான் நாசமா போனா நீ மாசமா போயிருவேன். கூடல எங்க இருக்குது? பக்கத்தியே தான். இழுத்தடிச்சாம்பட்டி. அம்மா அடியே அப்படி இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனா. கல்ல குடிச்சாலும் போதேரும் புல்லா குடிச்சாலும் போதேருமே. எப்படி அப்படி பேசுற? வாயில தான். அம்மா என் மன்னவர் கட்டிய தாலி எனக்கு மாறுமுட்டு தொங்குது. சரி சரி. அந்த புண்ணியவான் கட்டிய தாலி அது மட்டும் தொங்குதா? வாமா. அடியே நான் யாரை மாலையிட்டேன் தெரியுமா? யாருமா மாலையிட்டாய்? ஏமா இப்படி மாலையிட்டேன்னு சொல்றிய? வந்து கூடி எடுக்கிறான். உங்களே மாலையிட்டாரே. உங்க கணவனின் பேர் என்ன? அம்மா நான் மாலையிட்டேன். மன்னவரின் பேரோ துச்சோதிரன். ஓ உன் மன்னவரின் பேரோ துச்சோதினன். சரி. என் மன்னவனுடைய பேரோ துன்முகன். உன் கணவனின் பேர் துன்முகன். துன்முகன் துச்சோதனன் எடுத்துக்கிறேன் நான். சரிம்மா இருவரை மாலை இட்டு இருந்தாலும் எங்க போகணும்? இப்பயா இப்ப சேலம் ஜிஹெச்க்கு போகணும். எங்கடா போகணும்? சேலம் ஜிஹெச்க்குமா. அந்த காரணம் என்ன? அந்த காரணம் உங்க அக்கா வச்சாங்கம்மா. எங்க அக்காவை சந்திக்கணும். ஆமா. அட காணமென்று எதிர்பார்ப்பேன்